வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வாழ்வியல் கணிதம் இதில் பயிற்சி 4-1 9வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓர் எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்க. பாருங்க, ஒரு எண்ணு என்னென்ன தெரியல, அதை நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம். இது 25% அதிகரிக்க போகிறோம். நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? அந்த ஆன்சரில் எவ்வளோ குறைக்க போகிறோம்? 20% குறைக்க போகிறோம். அப்படின்னா அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, அந்த நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ எக்ஸை என்ன செய்ய போகிறோம்னா அதிகரிக்க போகிறோம். எக்ஸை எத்தனை சதவீதம் அதிகரிக்க போகிறோம்? 25% அதிகரித்தல். அதிகரித்தல். அப்போ பாருங்க, எப்படி எழுதலாம்? எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் இருக்கு, அதிகரிக்கிறோம். அப்போ அதிகமாக்குறோம் அப்படின்னா ப்ளஸ். எவ்வளோ அதிகமாக்கிறோம்? 25%. எதில் 25%? அந்த கொடுத்துருந்த எண்ணில். அப்போ எக்ஸில் 25%. எக்ஸில் 20. இதுதான் முக்கியமான ஸ்டெப். ஏற்கனவே எக்ஸ் இருக்கு, அதில் என்ன செய்கிறோம்? 25% கூட்டுறோம், அதிகரிக்கிறோம். ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸில் 25%னா எக்ஸ் பெருக்கல், இல்லைன்னு வந்தால் பெருக்கல் 25%னா 25/100. இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா? பாருங்க, ஒரு 25 25, 4 25 100 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் பெருனா எக்ஸு, இந்த பை 4 அப்படியே வந்துடும். இந்த இடத்துல நம்ம குறுக்கு பெருக்கல் எடுக்க போகிறோம். எடுக்கலாமா? அதாவது கீழே எதுவுமே இல்லை, 1 இருக்கதா அர்த்தம். பாருங்க, பகுதியை பெருங்க. 1 4 4, குறுக்க பெருங்க. 4 எக்ஸ் பெருனா 4 எக்ஸு ப்ளஸ் எக்ஸை 1 பெருனா எக்ஸு, அதாவது ஒரு எக்ஸ்ன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு இங்கே 4 எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ் கூட்டினா 5 எக்ஸு பை 4 அப்படியே வந்துடும். இது என்ன? ஒரு எக்ஸ், இது 4 எக்ஸ் கூட்டினா 5 எக்ஸ். சரியா? இதான் என்னது? 25% அதிகரித்து நமக்கு கிடைக்கக்கூடியது. இப்போ என்ன செய்யணும்னா, இதில் இருந்து எத்தனை சதவீதத்தை குறைக்கணும்? 20% குறைக்கணும். பாருங்க, 5 எக்ஸு பை 4ல் 20% குறைத்தல். குறைக்க போகிறோம், குறைத்தல். சரியா? இப்போ பாருங்க, என்ன இருக்கு? 5 எக்ஸு பை 4 இருக்கு, இதில் குறைக்க போகிறோம். எவ்வளோ குறைக்க போகிறோம்? இந்த நம்பரில் 20%. அப்போ 5 எக்ஸு பை 4ல் எத்தனை சதவீதம்? 20%. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 5 எக்ஸு மைனஸ் 4 ஈக்குவல் டு 5 எக்ஸு பை 4, இல்லைன்னா பெருக்கல்னு அர்த்தம். 20%னா 20/100. 20%னா 20/100. இப்போ பாருங்க, இந்த 0 இந்த 0 கேன்சல். ஓ 2 2 10 இருக்கா? 2 10. அப்போ இந்த 5ம் இந்த 5ம் கேன்சல். இது எல்லாம் பெருக்கல் இருந்துச்சு, நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். மிச்சம் என்ன இருக்கு பாருங்க? ஈக்குவல் டு 5 எக்ஸ் பை 4 மைனஸ் இங்கே என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கா? எக்ஸு பை 4, இது மட்டும்தான் மிச்சம் இருக்கு. ஈக்குவல் டு இப்போ பாருங்க, பகுதி சமமாக இருக்கு, ஒரு தடவை எழுதிக்கிட்டா போதும். தொகுதியை நம்ம அப்படியே கழிச்சலாம். பாருங்க, 5 எக்ஸு மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு 5 எக்ஸில் ஒரு எக்ஸை கழிச்சோம்னா 4 எக்ஸு பை 4 பை 4. 5 எக்ஸில் ஒரு எக்ஸ் கழிச்சா 4 எக்ஸ். இப்போ பாருங்க, இந்த 4 இந்த 4 கேன்சல். அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு? எக்ஸ் தான் வந்திருக்கு. பாருங்க, எக்ஸுன்ற ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டோம், 25% அதிகரித்தோம், இந்த ஆன்சர் வந்துச்சு. 20% குறைச்சோம், நம்ம பழைய ஆன்சரே வந்துருச்சு. அப்போ அந்த சதவீதத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா? எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. நீங்கள் அப்படியே கணக்கை முடிச்சிட்டாலும் சரி, இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், கடைசி ஆன்சர் எக்ஸ்ன்னு வந்திருக்கு, அதில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை, எவ்வித மாற்றமும் இல்லை, அப்படி எழுதிக்கிட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா மாற்றமடைந்த சதவீதம், மாற்றமடைந்த சதவீதம், மாற்றமடைந்த சதவீதம் என்ன அப்படின்னா, பாருங்க, முதல்ல இங்கே என்ன செய்வோம்? ஸ்டார்டிங்கில் இருந்ததை நம்ம எழுதுவோம். கீழே எக்ஸு, ஸ்டார்டிங்கில் இருந்தது எக்ஸு. இப்போ என்ன செய்வோம்? இங்கே என்ன எழுதணும்? மாற்றமடைந்தது. மாற்றமடைந்தது ஏற்கனவே இங்கே மாற்றமடைஞ்சு என்ன வந்திருக்கு? எக்ஸாக வந்திருக்கு. ஏற்கனவே என்ன இருந்துச்சு? எக்ஸாக இருந்துச்சு. சதவீதம் அப்படின்னா 100 கொண்டு பெருக்கணும். இந்த மாற்றமடைந்த சதவீதம் இருக்கு இல்லையா, இதுக்கு ஃபார்முலா என்னன்னா பழைய எண். பழைய எண் இங்கே இது பகுதியில்,
தொகுதியில் என்ன வரும்னா மாற்றம் அடைந்தது. மாற்றம் அடைந்ததுன்னா புதிய எண் மைனஸ் பழைய எண். புதிய எண் இதுலேருந்து என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணு. எதை? பழைய எண்ணை மைனஸ் பண்ணணும். பழைய எண்ணை மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? அந்த எண்ணில் ஏற்பட்ட மாற்றம் கிடைக்கும். பழைய எண் இதை 100 கொண்டு பெருக்கணும். இதான் ஃபார்முலா. இப்போ பாருங்க, பழைய எண் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அந்த எண்ணில் ஏற்பட்ட மாற்றம் அப்போ என்ன செய்யணும்? புதிய எண் எக்ஸ்ல இருந்து பழைய எண் எக்ஸை மைனஸ் பண்ணிட்டோம். எதை கொண்டு பெருக்கணும்? 100 கொண்டு பெருக்கணும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் எக்ஸ் 0, 0/x பெருக்கல் 100. அப்போ பாருங்க, இந்த இடத்துல 0/xனா 0 தான், 0வையும் 100ஐயும் பெருக்கினா 0. அப்போ 0%. அப்போ மாற்றம் அடையவில்லை. 0% என்ன அர்த்தம்? மாற்றம் அடையவில்லை. therefore அந்த எண்ணில் எந்த மாற்றமும் இல்லை. எந்த மாற்றமும் அடையவில்லை அப்படின்னா எந்த மாற்றமும் இல்லை. மாற்றமும் இல்லை. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.